அடுத்து இந்த மேடையை அலங்கரிக்க வெல்லும் நிகழ்வாக சித்தராமரை கருணாகரனின் நெறியாழ்வையில் உமாசங்கர் சாம்பவி உமாசங்கர் அபிலாசா சகோதரிகளின் சங்கீத பாடல் இடம்பெறும். இச்சங்கீத பாடலுக்கு மிருதங்க வாத்திய கருவினை காண நந்தகுமார் அவர்களும் வயலின் இசைக்கருவியை காண சியாம் கிருஷ்ணா அவர்களும் இசைக்க உள்ளனர். உடனே ஓபன் பண்ணிடுவோம். என்ன உடனே ஓபன் பண்ணுவோம் தானே சொன்ன உடனே ஓபன் பண்ணிடுவோம் தானே எல்லாரும் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிக்கிறது தானே. சரி சிவமண்ண இப்படி நோமலா சொன்ன சரி தானே. நீங்க இங்க போட்டு வந்துட்டீங்க குடியா நீங்க குடிச்சிட்டு வாங்க.
வந்துட்டேன். ஓமோ 10 மணிக்கு போகணும். அடுத்து இந்த மேடை அலங்கரிக்க நினைவாக பரணிதரன் நக்சல்ஞாவின் பெரிதரன்
லயன்மார்க்கெட் பிரதேசத்திலிருந்து இலங்கை பிரதிநிதியாக நோர்வே, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு பெண்கள் ஒடுக்குமுறைகள் மற்றும் நீதி சம்பந்தமான மாநாட்டில் கலந்து கொண்ட செல்வி கருணாகரன் சஞ்சனா அவர்கள் தனது அனுபவத்தை இப்பொழுது உங்கள் மத்தியில் கூறுவார். எல்லோருக்கும் வணக்கம். சஞ்சனா கருணாகரன், இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் 2 தரம் ஒருக்கா நோர்வேக்கு நான் நீதி மற்றும் சமாதானம் சம்பந்தமாக YWCA நிறுவனம் அதாவது நான் சொன்னேன். இலங்கையிலிருந்து ஒரு பெண்மணியை தெரிவு செய்திருக்கேன். அதில் நான் இன்டர்வியூ வச்சு அவங்க தெரிவு செய்தாங்க. அங்கே போய் நான் நீதி சம்பந்தமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி நிறைய படிச்சினால், நிறைய யாரோட கலந்துரையாடினார். படங்களை கிராமத்தில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியெல்லாம் போய் கதைச்சு அதுக்கான தீர்மானங்கள் எடுக்கிறது, எப்படி பெண்கள் முன்னுக்கு வரலாம் என்பதை பற்றி அந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துரையாடி ஒரு நல்ல ஒரு முடிவுக்கெல்லாம் வந்தோம். அதாவது நல்ல எங்களோட சமூகத்தில் அதனால செய்து காட்டுவாங்க. அதே நேரம் அடுத்த வருஷம் நான் இஸ்ரேலுக்கு போனால் அது ஒரு சர்வதேச மாநாடு ஐநாவால் நடத்தின ஒரு சர்வதேச மாநாடு UNHCR 1325 என்ற கட்டமைப்புக்குள்ள நடந்தது. அது ஒரு சரியான அந்த காசா இந்த பேப்பரை பார்த்துருப்பீங்க. அந்த காசா ப்ராப்ளத்துல இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேல இருந்து பாலஸ்டைனுக்கு போய் அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது சரியான ஒரு கஷ்டமான விடயமா இருந்தது. ஆனால் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் YWCA நிறுவனமும் எனக்கு தந்த ஊக்குவிப்பாலே நான் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த மாநாட்டில் சர்வதேச மாநாட்டில் கலந்து இந்த அனுபவத்தினால என்னோட பயந்து கொள்றேன். இந்த ஒரு சிறிய கிராமத்துல இருந்து எனக்கு சர்வதேச அளவில் நான் போய் ஒரு கான்ஃபரன்ஸ்ல கதைச்சு பிரச்சனைகளை சொல்லி இந்த மாதிரி பெண்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியமா இருக்குதுண்டா அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கிற அந்த ஊக்கம் மற்றது நாங்கள் சமூகத்தில் முன்னுக்கு வரணும் என்ற ஒரு வெறிதான் தான் இந்த மாதிரி. நான் யூனிவர்சிட்டியிலையும் எனக்கு சரியான சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் இப்படி போய் இந்த மாதிரி இலங்கையிலேருந்து ஒரு ஆள் தெரிவு செய்ய வைக்கல வெளியில் கூட எனக்கு எதிர்ப்பு எல்லாம் வரும். ஆனால் அதுகளெல்லாம் தாண்டி நான் போய் அந்த கான்ஃபரன்ஸில் அதுவும் தமிழ் பெண்களுக்கு எதிரான வன்முறையை பற்றி தான் நான் கதைச்சேன். எனக்கு எதிர்ப்புகள் வந்தது, நாங்கள் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு வந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒவ்வொரு பெண்ணையும் கேட்டுக்கொள்ள முடியும். உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் தான் உங்களை உரிமைக்காக போராடுவது. பட் அது நான் படித்து கொண்டிருக்கிற அதே நேரம் சமூகம் சம்பந்தமான சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். தனியாக படிப்பு மட்டும் இருக்காமல் படிப்பு விளையாட்டு மற்றது சமூக அக்கறையை உங்களுக்கு இருக்க வேணும். அப்போதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஒரு தன்னம்பிக்கை வருது. இந்த நிலையிலையும் நாங்கள் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த நிலையில நாங்கள் விழுந்த மாட்டோம் தன்னம்பிக்கை வருது. அப்போ நான் சொல்றதுல எல்லா பெண்களும் ஆண்களை சொல்றேன் அவர் கேட்கிற நல்ல தைரியம் இருக்கு. இந்த பெண்களை நான் சொல்றேன் எல்லாருமே படிப்போட சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் மற்றது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்கள் உங்களை அக்கறையெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லி நான் சொல்றேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் எந்த வடிவ டான்ஸ் பண்ணாங்க ஆசையாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளுக்கையும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமையை நீங்க இனம் கண்டு என்னால இந்த செய்யணும். 6 ஆளுக்கு பாடத்தான் இயலும், 6 ஆளுக்கு ஆடத்தான் இயலும். 6 ஆள் ஆடையெல்லாம் 6 ஆள் பாடலாம். அப்படி 2 செய்ய முடியாம இருக்கிறோம். ஆனா உங்களோட திறமையை வளர்த்து கொள்றதுக்கு இப்படி சரசமயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பை தான் இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தணும். ஆடினாதான் தெரியும் இந்த பிள்ளையால ஆட ஏழும் இல்லை. அடுத்த முறை அந்த பிள்ளைக்கு ஒரு மனதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். நான் பாரதிய சனசமூகத்தில் ஆடினேன். அது அளவுக்கு வேறு இடங்களையும் ஆட முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் சனசமூகங்கள் வேணும்னு சொல்றேன். பெண்களுக்கு இந்த பிரச்சனைகளை வந்து சொல்லி அதில் வளர்க்குறதுக்கு
மற்ற சிறுவர்கள தாளந்துகள் திறமைகளா கண்டறிவதற்கும் சமூக நிலையத்தின் ஆதரவு வேணும் நான் சொல்றேன். மற்றது எங்களை மாதிரி நாங்களுக்கு நினைக்கல இப்படி நான் நோபைக்கு போயிட்டு வந்தது ஸ்டேட் போயிட்டு வந்தது யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் இந்த ஊர் அளவில் ஞாபகம் வச்சு இப்போ கூப்பிட்டு அது 2 வருஷம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வந்தது. இதுக்கு பிறகு அந்த நினைவுகளை திருப்பி முன்னுறதுக்கு இந்த சன சமூக நிலையம் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கு. மிக்க நன்றி. எல்லாரும் ஒருக்கா நீங்க சன சமூக நிலையம் முன்னுக்கு வரணுன்றதுக்காண்டி ஒரு உங்களுடைய கரகோஷத்தை நான் கேட்க விரும்புகிறேன். தேங்க்யூ. உங்களோட ஆதரவு எப்பயுமே வேணும். நீங்கள் வளர்றது பத்தாது உங்களோட பக்கலைகளையும் கட்டி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி நீங்க கட்டி முன்னு கொண்டு வரீங்களே நீங்கள் வளர்றீங்க, உங்களோட சமூகமும் சேர்ந்து வளரும். அது இந்த சன சமூக நிலையம் செய்யறதை பார்த்தா எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த சன சமூக நிலையத்தில் நன்மைக்காண்டி உழைப்பீங்கன்னு நான் நம்புறேன். உழைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நன்றி. தன்னுடைய அறிவுரைகளையும் தன்னுடைய அனுபவத்தை கூறி சென்ற செல்வி கருணாகரன் சர்ஜனா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாக எமது இளைஞர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மானா பிரவீன் வழங்கும் புள்ளிசை நடனம். சிகரனை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைஞ்சால் குடும்பத்தை பாரு. உன் பழைய பசங்க குட்டி நாளையப்ப உன்னோட உள்ளதில்ல குழந்தைங்க பாளையப்ப 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 பாளையப்ப. சலுக்கு சலுக்கு சேல சலுக்கு சலுக்கு இருக்கு இருக்கு உனக்கு கொஞ்சம் இருக்கு இருக்கு. உனக்கு குளிர்ந்தா என்னை எடுத்து போத்திக்கோ, தாடி கொத்தையா மூஞ்சி மட்டும் மூடிக்கோ. அதோட அல்வா கொஞ்சம் இருக்கு இருக்கு, அதுவே துள்ளி வெடி கொழுப்பு கொழுப்பு. எப்பா எப்பா ஐயப்பா கையில வையி மொய்யப்பா. ஓம் பணம் பணம் ஏம் பணம் பணம் ஏம் பணம் ஓம் பணம் ஐ ஏம் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் ஏம் பணம். ஐயோ சலாம் குலாமு குலாமு சலாம் குலாமு என்ன சைட்டடிக்கிற ஷாமிலிக்கு சலாம் குலாமு. மரமளிக்கும் தேவதைக்கு சலாம் குலாமு, கொஞ்ச சரஞ்சு நிற்கும் தாவணிக்கு சலாம் குலாமு. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே முட்டை மாடு ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் பூச்சுத்தோவே சிவி கூட ஸ்நேகிதனே. தந்து போல முன்னே
போட்டாச்சு செய்து வீடு கட்டவா செய்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாதி போடவா எட்டி குதிக்க வாசு வழி நல்லா இருக்குது வாசு ரசிக்க வாழ்ந்த வாழ போகுது வாழி நினைக்க ஐயோ வாசுதாரே கயிறு கொண்டு வா கையை கட்டி வை சங்கிலி கொண்டு வா காலில் கட்டி வை இன்னொருத்தி எதுக்கு இன்னொருத்தி எதுக்கு இங்கு என்ன இல்லை சரக்கு மழை இருக்குது முழுக்கு இருக்குது விதம் விதமா இனிப்பு இருக்குது பார்க்கும் போது பசி எடுக்கையில் ருசி இருக்குது நல்ல வாசம் தொப்புதையா நாலு வயிறு வேணுமையா நல்ல வாசம் தொப்புதையா நாலு வயிறு வேணுமையா காதல் வெண்ணிலா தோழி சாயுமா சொல்ல பூங்காற்றே நீ சொல்ல பூங்காற்றே சத்தம் இல்லாத குடும்பம் கேட்டேன் செலவே இல்லாத சிக்கனம் கேட்டேன் உயிரை வாங்காத உறவை கேட்டேன் பிள்ளை பெறாத மனைவியை கேட்டேன் மத்தோடு இல்லாத பஸ்டாண்ட் கேட்டேன் அதிகம் ஓடாத மீட்டர் கேட்டேன் துண்டே விழாத பட்ஜெட் கேட்டேன் உயரம் இல்லாத வாழ்க்கை கேட்டேன் கவலைப்படாதே சகோதரா என்னம்மா கருமாறி தொடையில் வீட்டவா நீட்டிடுவா கவலைப்படாதே சகோதரா பஞ்சம் போல ஒண்ணு புது வைரம் போல ஒண்ணு முத்து போல ஒண்ணு மூடு கண்டாச்சு ஆனந்தவாய் வாசலிலே தோரண பூக்கள் கொடுத்தாச்சு ஆடிடவும் பாடிடவும் ஆயிரம் கைகள் போட்டாச்சு அடுத்து அடுத்து சொல்லுங்க என்ன இதுக்கு தானே இது நான் பர்த்டே சிவசங்கரத்தினை இங்கே மேடையிலே வழங்கி சென்ற விடிய காய்கிட்ட இருக்கா பிறவினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாயன்மார்கட்டை சிவம் வில்லிசை குழுவினர் வழங்கும் வள்ளி திருமணம் வில்லுப்பாடல் அரங்கேறுகிறது. 6 மைக்கா சோமனை கேட்டு எங்க வெட்டி ஓட்டா சோச்சுல வெட்டி மைக்கெல்லாம் கிட்ட வை என்ன மிருதங்கத்துக்கு எது வைக்கணும் மைக் அவையில வைக்குங்க வேற எடுத்துருவோம் வேற வைக்க சரி அது வேற தம்பி கிட்டின்டே கீருவான்டா நாளைக்கு இது 2 கேமரா போகணும் லைட் பிளாட்டுண்டா சனத்துக்கு ஒரு கேமரா போடணும் மிக்சரை தாங்க சும்மா கிடந்த செயின் காணா கிடக்கடா அந்த மிக்சர் தள்ளு இல்லையா தள்ளு இல்லையா நான் தாங்க நான் இப்போ சைஸ் விட்டு சும்மா எடுக்க நாம ஓட்டுவேன் இல்லை வேற படம் போய் கொண்டு போன போதாண்டி
பேனையில் இருக்கணுமா பேனையில் வச்சுட்டு போகிறோம்னா வச்சுருக்கேன் வெப்சைட் அட்ரஸ் சொல்லி டக்குன்னு இருக்கா இந்த துர்கா இந்த பார் பார் குமார் ராஜா பார் பார் ஜோப மைனா எத்தனை மைக் வெச்சிருக்கு அஞ்சா குமரன் குமரன் நினைச்சாங்க குமரன் 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 ரைஃபா பர்சன் இருக்கல ப்ரோக்ராம் அத சரி இல்ல முழு ப்ரோக்ராம் சரி சொல்றேன் குமரன் கழிச்சிருக்காங்க குமரன் 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 இங்க வா சைக்கிள் டிராப் தான் சரி இன்று நாளில் கூட நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் www.satish.webs.com என்ற இணையதளத்தில் உலக நாடு பூராகவும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை அனைவரும் பார்க்க முடியும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு
விழாவிலே நாங்கள் ஒரு கல்யாண கதை சொல்ல போகின்றோம். தம்பி, இது சாதாரண கல்யாணம் அல்ல, இது ஒரு தெய்வீக கல்யாணம். அப்ப தெய்வீக கல்யாணம் கோயிலையோ தாலி கட்டிடுற கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சொல்லுங்கள். இவ்வாறு இந்த கதை சொல்ல வந்திருக்கின்ற எங்களுக்கோ இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற முத்தமிழிலே ஒரு தமிழும் தெரியாது. கதை சொல்லும் ஆசையினாலேயே உங்கள் முன் வில்லெடுத்து கதை கூற வந்திருக்கின்றோம். அங்கு ஒன்று வேட்டையாட போகிறீர்கள். தம்பி, வில்லு எடுத்து நாங்கள் கதை கூற வந்திருக்கின்றோம். சரி சொல்லுங்க. ஆகவே சதீஷ் ஏற்படுகின்ற சதீஷ் பொருட்படைகள் டாட் எல்லாவற்றையும் apps.com பெரியோர்களாகிய நீங்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சபையில் உள்ள பெரியோரே, தாய்மாரே, தந்தையரே, அண்ணன்மாரே, அக்காமாரே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, அச்சிமாரே, அப்போமாரே, குட்டியாச்சி, சீனியப்போ, எத்தனை விளையுண்டேனும் எல்லாம் போருத்தருளே. என்று நாங்கள் அதுக்கு வைக்கிறீங்க கேசட் எல்லாம் கேமரா வேக்கங்க சோழவள நாட்டிலே மேற்பாடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறிச்சி. மேற்பாடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறிச்சி. அங்கே அது வேடுவர்களுக்கு மலை. அங்கே அந்த வேடுவர்களுக்கெல்லாம் தலைவனாக நம்பிராயன் என்று ஒருவன் அவர்களை ஆட்சி செய்து வந்தான். நம்பிராயன் என்னும் பெயரான் ஒரு சொட்டு துண்டிலாடி வெயிட் பண்ணிடலாம். இருந்தும் அவளுக்கு ஒரு குறை. ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்டார். ஒரு பெண் குழந்தை வீட்டிற்கு இருந்தால் தான் அந்த வீட்டிலே ஒரு லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி கடாட்சம் அங்கே ஏற்படும். ஆதரினாலேயே அம்மா மேலுக்கு கொஞ்சம் உதவியா அது இப்ப நாங்கள் சொல்வது ஆதரினாலேயே சொன்ன இடத்துல ஒரு பெண் குழந்தை வேண்டுமே என்று இந்த நம்பிராயன் நம்பர் அங்க தந்தா வேதா கதிர்வேலா நம்பர் கடம்பா சரவணபவா கடம்பா நம்பர் கொடுக்கணும். என்று நம்பர் கொடுக்கணும். வேண்டி நம்பர் கரகம் எடுத்தான், காவடி எடுத்தான், கற்பூரை சட்டி எடுத்தான். அந்த லலிதா பாலில் காவடியாம் முருகனுக்கு பாலில் காவடியாம், பாலில் காவடியாம் முருகனுக்கு பாலில் காவடியாம், பழனிமலை பாலுகன் முருகனுக்கு பாலில் காவடியாம், முருகனுக்கு பாலில் காவடியாம், அன்ன காவடியாம் அழகனுக்கு அன்ன காவடியாம், அன்ன காவடியாம் அழகனுக்கு அன்ன காவடியாம், தங்கள் அண்ணன் முருகன் அவர் அண்ணன் முருகனுக்கு அன்ன காவடியாம், முருகனுக்கு அன்ன காவடியாம். இவ்வாறு இறக்கமெடுத்து காவடி எடுத்து முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்தான். இவ்வாறு இருக்கையிலே நாட்கள் கிழமைகளாயின, கிழமைகள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. ஒரு நாள் அந்த காட்டிலே இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் வந்து இந்த நம்பிராய மன்னனுடைய வைகுலங்களை எல்லாம் நாசம் செய்து விட்டது. ஆதலினாலே இந்த நம்பிராய மன்னன் தன்னுடைய பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டைக்கு செல்கின்றார்.
எப்படி போற காட்டுக்கு ஓடுது பார் அங்கே ஓடுது பார் ஓடுது பார் அது வேகமதாகவே மானதுவே அது பாரதனில் ஓடுது பார் ஓடுது பார் அங்கே ஓடுது பார் அது வேகமதாகவே மானதுவே அது பாரதனில் பாயுது பார் அது சட்டையில் உள்ளே பக்கும வென்று ஓடுது பார் ஓடுது பார் ஓடுது பார் ஓடுது பார் அது வேகமதாகவே மானதுவே அது பாரதனில் பாயுது பார் அது சட்டையில் உள்ளே பதும் மறைந்து ஓடுது பார் கத்துதுகள் 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 ஒரு நரியங்களை குத்திடுவாயும் பேராலே கத்துதுகள் ஒரு நரியங்களை குத்திடுவாயும் பேராலே செத்திடவே அதை வெட்டிடுவாய் இக்கணம் உன்னுடை வாழாலே செத்திடவே அதை வெட்டிடுவாய் இக்கணம் உன்னுடை வாழாலே ஓடுது பார் ஓடுது பார் அங்கே ஓடுது பார் அது வேகமதாகவே மானதுவே அது பாரதனில் ஓடுது பார் அது வேகமதாகவே மானதுவே அது பாரதனில் பாயுது பார் அது கட்டையில் உள்ளே பதுங்கி மறைந்தே ஓடுது பார் ஓடுது பார் இவ்வாறாக மன்னன் அங்கே வேட்டையாடிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே குழந்தைகள் அந்த குழந்தைகள் சத்தங்கள் இறங்க குழந்தை ராஜ குழந்தை அங்கே நம்பிராயனும் அவருடைய பரிவாரங்களும் ஓடி சென்று பார்த்தார்கள் அங்கே வள்ளி கிழங்கு அகழ்ந்து எடுத்த கிழங்கிலே என்ன கிழங்கு வள்ளி கிழங்கு அகழ்ந்து எடுத்த கிழங்கிலே ஒரு தெய்வீக ஒளி பொருந்திய அழகிய பெண் குழந்தை பாட்டில குழந்தை அழுத வண்ணம் இருக்கின்றது தம்பிராய மன்னன் அப்படியே குழந்தையை அள்ளி எடுத்தார் அப்படியே அனைத்து எடுத்தார் குழந்தை அழுது முருகப்பெருமானே நான் உன்னை வேண்டுதல் செய்த கரகம் எடுத்தேன் காவடி எடுத்தேன் எத்தனையோ தவங்கள் எல்லாம் இருந்தேன் அதற்கு பதிலாக நீ இந்த குழந்தையை எனக்கு தந்தாயா வீட்டை உன்னை வளர்ப்போம் நாங்கள் வளர்ப்போம் தன் இருப்பிடம் நோக்கி ஓடுகின்றான் அங்கே தன் மனைவியாகிய அந்த பெண்மணியை அழைக்கின்றான் அடி கொடிச்சி அடி கொடிச்சி ஆமா கொடிச்சி இங்க பாரு எங்களுக்கு ஒரு குழந்தை பொடிச்சியோ ரொம்ப கொடுமையான இருக்கோ இல்லை இல்லை கொடி போன்ற இடையுடையவள் ஆகையினாலே அவளுக்கு கொடிச்சி என்று ஒரு திருநாமம் அப்படி ஆமா அப்ப தடி போன்ற தடி ஆனாலே இங்க நம்பிராய மன்னன் அந்த கொடிச்சியிடம் தன் குழந்தையை கொடுக்கின்றான் அவளுக்கு வாங்கி ஏழு ஆம்பளை பிள்ளைக்கு பிறகு பண்றது அவ்வளவு ஒரு சந்தோஷம் முதலுடன் அந்த குழந்தையை வாங்கி சரி இந்த குழந்தைக்கு என்ன பேர் நல்லதா கூப்பிடக்கூடிய ஒரு பேரா வைக்கணும் இந்த பேரை சொன்னீங்கன்னா பிள்ளை கணக்காரங்களா தெரியும் பிள்ளைய கூப்பிடுறதுல பிள்ளை 10 சின்ன பேரா தான் வைக்கிறது அங்கே இந்த நம்பிராயன் ஒரு காரண பேர் வைக்கின்றார் ஆமா என்னென்றா பள்ளிக்கிழங்கு ஆழ்ந்தெடுத்த கிடங்கிலே கிடைத்ததுனாலேயே அந்த குழந்தைக்கு வள்ளி என்ற நாமம் சூட்டி அப்ப சொல்லுங்க வீட்டுல எடுத்தா வீட்டுல கட்டிங்களோ அது நீங்கள் கட்டாயம் அப்படித்தான் கல்பியோ உங்களுக்கு பேர் வைக்க தெரியாதானே நீங்க வீட்டுடன் கல்பியல் கரெக்டன் கல்பியல் லீப்டன் கல்பியல் சரி 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 நீங்க கதையை சொல்லுங்க இங்கே நம்பிராயன் அந்த குழந்தைக்கு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகின்றார்கள் அங்கே அந்த குழந்தையை அந்த வேடுவர் பெண்மணி தாளாட்டுகின்றார் எப்படி தெரியுமா எப்படி தாளாட்டுவது தெரியுமா உங்களுக்கு இப்படி தாளாட்டு பாடினா கொள்ளாம வயலால ஓடும் இப்ப முதல் போடுவேன் இப்ப
காலத்து அம்மாமாருக்கு தாலாட்ட தெரியாது, பாட்டு பாட தெரியாது, குழந்தைய தொட்டில போட்டு உலகத்திலே இருக்கிற நாயெல்லாம் உழைத்து கொண்டு வர குழந்தை என்ன கும்பிட்டு இங்கே இந்த நம்பிராயனுடைய மனைவி அந்த வேடுவர்களோட பெண்மணி தாலாட்டு பாடுகிறார். உறங்காய் கண்ணுறங்காய் கண்ணுறங்காய் கண்ணின் மணியே உனக்கொரு முத்தம் தருவேன் இவ்வாறு தாலாட்டி பாலூட்டி குடியாட்டி சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வந்தார்கள். குழந்தை 4 வருடமும் பொழுதுமேனியாக வளர்ந்து 5 வயது அவ சின்ன சின்னமா நடப்பயில ஆரம்பிக்க எப்படி நடக்கிறா தெரியுமா? சின்ன சின்ன காலெடுத்து பள்ளி சிங்கரமான பயின்றான். சின்ன சின்ன காலெடுத்து சிங்கரமான பயின்றான். தைய தையன காலவிட்டு தைய தையன காலவிட்டு பள்ளி கலநடை நடந்து வருவாளாம். அவர் கோநடை நடந்து வருவாளாம். பள்ளி வளர்ந்து ஆயகலைகள் எல்லாம் கட்டு, பெண்களுக்கே உரித்தான இசை நடனம் போன்றவற்றை எல்லாம் கட்டு, ஆடும் வளர அறிவும் வளர பள்ளிக்கோ வயசு 12 ஆச்சு. அவ பருவம் அடைந்து விட்டான். 12 வயதடைந்து பருவம் கண்டால் பண்ணி பார்ப்பவர்கள் ஆசை கொள்ளும் அழகும் கொண்டாள். 12 வயதடைந்து பருவம் கொண்டால் பண்ணி பார்ப்பவர்கள் ஆசை கொள்ளும் அழகும் கொண்டாள். இவ்வாறு 12 வயதில் பருவம் அடைந்து விட்டார் வழி. ஆகவே வேடுவர்களின் குல வழக்கத்தின்படி பருவமடைந்த பெண்கள் தான் திணைக்குளத்தை காவல் செய்ய வேண்டும். காவலுக்கு விட்ட என்ன நடக்கும்? ஆனா இங்கே பெண்களை விட்டால் என்ன நடக்கும்? அது அறிஞர்களுக்கு அது கலைக்கு அதனாலே அங்கே பெண்களைத்தான் திணைப்புறத்திற்கு காவலுக்கு விடுவார்கள். இங்கே வள்ளியும் தோழியர்களும் அந்த திணைப்புறத்திலே ஆயோட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? கேட்ட கதை
குருவிகள் ஆமாம் குருவிகள் அங்கே திணைக்கடியை கையாலே குருவிகள் ஆமாம் குருவிகள் குலத்தை விட்டு சுற்றிய குருவிகள் குருவிகள் அங்கே திணைக்கடியை கையாலே குருவிகள் ஆமாம் குருவிகள் குருவிகளே ஓடி விடுங்கள் உங்களுடைய வரவையெல்லாம் எதிர்பார்த்து உங்கள் குழந்தைகள் காத்திருக்கும் அல்லவா நீங்கள் இங்கு இருந்தீர்கள் என்றால் உங்களை நான் வெட்டியாடி விடுவேன் குருவிகளே அம்மா வருவாள் என்று அவனுடன் அதையாய் காத்திருக்கும் கொஞ்சங்களை அம்மா வருவாள் என்று அவனுடன் அதையாய் காத்திருக்கும் கொஞ்சங்களை கொல்லிமலை வேடன் கொல்லிமலையாடன் ஓடவே இவ்வாறு அங்கே வள்ளி ஆயிரத்திக் கொண்டிருக்கின்றாள் இவ்வாறு ஆயிரத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே ஆகாய விதியிலே நாரதமானவர் வந்து கொண்டிருக்கிறார் ஆகாய விதியில் ஒருவன் வேண்டுகிறது காப்பற்றோம் எல்லாம் இங்க ஊட்டி கொண்டு வந்து நன்சர் போட்டார் ஆகாய விதியிலே நாரதமானவர் வந்து கொண்டிருக்கிறார் இங்கே இந்த வள்ளியினுடைய ஆயோட்டுகின்ற அந்த குதிரை அந்த மாமுனி அவதானிக்கிறார் ஆஹா இது ஒரு காடு அந்த காட்டிற்கு ஒரு இனிமையான விரடா இறங்கி சென்று பார்க்க யோசிக்க வேண்டிய ஒரு காட்டுல பொம்பளை பிள்ளைங்க விடலண்டா இறங்கி வந்து பார்க்கின்றார் அங்கே வள்ளி ஆயோத்தி கொண்டிருக்கிறார் ஆஹா இப்படி ஒரு அழகான பெண் இவன் இங்கிருக்க வேண்டியவர்களே இல்லை இவர் தேவலோக பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் இவனை இங்கு தூரத்துக்கு வந்தால் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன்சிறந்த மங்க இவள் இந்த உலகிற்கு என் வந்தாள் சுந்தரம் நிறைந்து வெளியில என்ன உலாவலாம் இல்ல வேற சொல்லியே உள்ள போயிருக்கேன் நாடகத்துக்கு பார்த்துட்டு வரேன் கட்டுனா உணர்ச்சி வசப்பட தொடங்கி அது தம்பி அதுக்கு காலஞ்சில வரலாம் அப்ப சரி திரைப்படத்தை கவர் செய்கின்றார் எங்கட குல வழக்கத்தின்படி நாங்கள் தான் திரைப்படத்தை கவர் செய்வோம் அதுதான் என் அப்பா இங்க விட்டுட்டேன் சரி நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்றிருக்கின்றாய் நீ அறிவுடையவளாக இருக்கின்றாய் அழகுடையவளாக இருக்கின்றாய் ஆனால் உனக்கு உன் அம்மா அப்பா ஒரு புறம் விட்டுட்டாங்களே இல்ல உனக்கு காலாகாலத்தில் ஒரு திருமணம் செய்து வைக்கவில்லையே சும்மா போன சாமி எனக்கு வெக்கமே இல்ல பண்ணே அந்தந்த வயதிலே அந்தந்த வேலையை செய்யும் நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறேன் நீங்க மாப்பிள்ளை வாங்கணும் அண்ணா இருக்கு அப்பா அம்மா இருக்கு அப்ப மாப்பிள்ளை வாங்கணும் நீங்க போங்க மாப்பிள்ளை வாங்க நீங்க போங்க
இல்லை பெண்ணே, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன். மாப்பிள்ளை நீ கண்டுக்கவே மாட்டியா, பார்த்தாலே அசந்து போவ. அப்படியான மாப்பிள்ளை யார் தெரியுமா? திருமால் மருகன் பெருமை, திருமால் மருகன் பெருமை. அந்த முகண்ணனுக்கு தண்ணி இருக்காங்களே எங்கள் முருகன், எங்கள் முருகன், திருமால் மருகன் பெருமை. முருகன் என்றோன்னா வள்ளிக்கு கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷம் தான். இருந்து காட்டி கொடுக்க கூடாதல்லோ. ஓ முருகன், முனியே அந்த பழனியில கோவணத்தோடையும் மொட்டந்தலையோடையும் நிக்குது. அதுதான் எனக்கு மாப்பிள்ளை. கேட்கவே சங்கடமா. சரி, அதுக்குத்தான் ஒரு மாதிரி ஒரு டோப்பை வாங்கி கொடுக்கலாம். எல்லாம் தொப்பி என்றாலும் போட்டு ஒரு 4 முழத்தை பட்டு வட்டியை வாங்கி கட்ட பண்ணியாவது கூட்டி கொண்டு செய்யலாம். அந்த குடும்பம் இருக்குது, குடும்பம், அந்த முருகன் குடும்பம் 5 சதத்துக்கு உதவாத குடும்பம். அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். நான் சொல்லுகிறேன் கேளு. அந்த முருகன் பேர்லாம் முருகன், யாருடைய மகன் தெரியுமா? நீலி மகன். ஆமா, மலை நீலி, மலை நீலியுடைய மகன். நீலி மகன் முருகன் அல்லவா, நீலி மகன் முருகன் அல்லவா. அந்த மாப்பிள்ளைய மாமன் இருக்கே, மாமன் யார் தெரியுமா? திருமால். கேமரா ஃப்ரேமிங்லே இல்லை. மாலிவன் மாமன் பாடோட்டு ஜாதி, மாலிவன் பாடோட்டு ஜாதி, மாதாவும் மலைக்காதி. மாலிவன் மாமன் பாடோட்டு ஜாதி, மாதாவும் மலைக்காதி. தந்தையோ பித்தனாய் பிரிந்தனும் தெரியாதோ, தமையனோ சந்தியில் அமர்ந்ததும் புரியாதோ. தந்தையோ பித்தனாய் பிரிந்ததும் தெரியாதோ, தமையனோ சந்தியில் அமர்ந்ததும் புரியாதோ. பிந்தையன் தோங்கள் வேதங்கள் யாவுமே, பிந்தையன் தோங்கள் வேதங்கள் யாவுமே. வேலவனை மணத்தல் ஆகுமோ மாமுனியை மகன் முருகன் அல்லவோ, முருகன் அல்லவோ, முருகன் அல்லவோ. மாமுனியே, அந்த முருகனுடைய தாயார் மலை நீலி கொண்டாத ஆட்டக்கார். அது இந்த நேரம் கொண்டான் சாமி கொண்டிருக்கிறது. சரி, அதுதான் போகட்டும் குடும்பம். அந்த மாப்பிள்ளைய மாமா இருக்குது, திருமால். அதான் சொன்னவன் மாலி. அந்த மாலி சின்னனில பொல்லாத உறுதிருது. அங்க கோபுரத்துல வெண்ணில எல்லாத்தையும் உடல்ல கட்டி வச்சிருக்க, உளியில கட்டி வச்சிருக்க. இது போய் அதை திருடி திண்டு உடலோட கட்டி வச்சு கடிச்சவங்க சின்னனில. அதுதான் சின்னனில போனா போவாங்க. அது வளர்ந்ததுக்கு பிறகு அது பொல்லாத பொம்பளை கடை பாட்டே பாடி இருக்கிறாங்க. கங்கை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவே. எங்க பொம்பளை பிள்ளைய நிற்கும் அங்கதான் போய் நிற்கும். அது மட்டும் இல்லாம அந்த புல்லாங்களை கொண்டு இந்த தேசம் முழுக்க திரிஞ்சு மாடு மேய்க்கிறாதான் அது இந்த பேர். சரி, மாமனத்தான் விழுங்கும், எங்களுக்கு வேண்டாம். மாப்பிள்ளை அப்பா இருக்கிறாரே, அது பாவம். அது சுடல வழிய நின்று ஆடுறதான அதுக்கு பேர். இல்ல, அது பிரியோட நின்று டான்ஸ் ஆடுறதானா அது இந்த பேர். அது மட்டும் அதுக்கு ஒரு சடாமுடி, சீப்பும் கண்டிருக்காது, எண்ணெயும் கண்டிருக்காது. அது மட்டும் அதுக்கு கழுத்தில் ஒரு மண்டி ஒட்டு மாலை, ஒரு முத்து மாலையை வாங்கி போட்டாலும் பரவாயில்ல, ஒரு மண்டி ஒட்டு மாலையை வாங்கி போட்டோம். சரி, அதுதான் போகட்டும். அது எத்தனை பேர்கிட்ட பேச்சு வாங்கி அடிவாங்க. சரி, ஒரு உடுப்பு இல்லையா? மாந்தோலையும் புளித்தோலையும் முழங்காலுக்கு மேல கட்டி கொண்டுதான் எங்க பார்த்தாலும் சரி, மாமனுக்கு தான் ஒரு பட்டு வெட்டியை வாங்கி கொடுத்து சடையில எண்ணெய் வச்சு சீப்பால இழுத்து பின்னி கிண்ணி காட்டி ஏதாவது ஒரு ஷேப் பண்ணலாம். ஆனால் மரியாதை இல்லாம பேச்சு வாங்கி அடி வாங்கி
கல்லாளி ஒருவர் அடிச்சவன், நக்கீரன் சொல்லாளி அடிச்சவன், அர்ஜுனன் காண்டிவன் என்ற வில்லாளி அடிச்சவன், மதுரமாறன் பிரம்பாலை அடிச்சவன். இப்படி எத்தனை பேரத்தை அடி வாங்கி இல்லாமல் சுந்தரர் பித்தன் என்று பேசினார். விசராண்டு பேசாத உடைய பித்தன் என்று பேசினார். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு என்ன கொண்டே தள்ளிவிடுத்த பார்க்கிறீங்க நேரே நீ போ. நான் வழங்கும் கந்த பெருமானை அவமானப்படுத்தி விட்டாய். இதோ சமணம் செய்கிறேன். நீ எந்த கந்த பெருமானை அவமானப்படுத்தினாயோ அந்த கந்த பெருமானை உன்னை சிறைப்படுத்தி சிவபாலா சிவபாலா சுகதர பரபவ சிவபாலா சாமான இறக்கி வச்சுட்டு ரம்மத்தை போகணுமாம். அதுக்குள்ள இறக்கி வச்சுடுவாமா. முருகா, நான் உனக்கு ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கனியை கொண்டு வந்து அண்ணனையும் என்னையும் அலங்கோலப்படுத்தி இந்த உலகத்தை சுத்தம் பண்ணி உருப்பெரிய பண்ணி என்னை ஒரு 4 சான்றோட அனுப்பிங்க. பேருந்து நீ ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறீங்க. உனக்கு ஏதும் தேவையில்லாதது. நான் கனியை கல்வி கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு கன்னி கொண்டு வந்தேன். விளக்கமா சொல்லு. கனி என்ற கன்னி என்ற என்ன சொல்லு பிரச்சனை. முருகா கனி என்று கனி தரடா முருகா கற்பக சோலையிலே பிற்பண்ணன் மரபினிலே உதித்த தேடுவர் திலகமடா முருகா. கற்பக சோலையிலே முருகா கனியன் கனிந்ததடா பிற்பண்ணன் இந்த கனியை நீங்கள் பொய்யாது பரிதானித்துக் கொள்ள வேண்டும். பொய்யாது பரிதானித்துக் கொள்ளலாம். ஆமாம், உங்களுடைய மாமன் மகள் இருந்தார்களே, ஒன்று அமுதவல்லி மற்றது சுந்தரவல்லி. அமுதவல்லியை நீங்கள் ஏற்கனவே தெய்வ யானையாக திருமணம் செய்து விட்டீர்கள். இந்த சுந்தரவல்லி இருக்கிறாள் அல்லவா, இவள் பூவுலகத்திலே வேடுவர் குலத்திலே புறமகளாக பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றாள். இவளை நீங்கள் கவர்ந்து வளர்ந்து மனம் முடிய வேண்டும். முருகா, உனக்கு ஏன் தேவையில்லை, உனக்கு ஏன் தேவையில்லாது. சரி, அவளை கல்யாணம் செய்யலாம் விடு. இதென்ன கவர்ந்து வந்து கல்யாணம் செய்யாது என்ற கராதரத்துக்கு இதெல்லாம் சரி வேண்டும். முருகா, நான் சபதம் விட்டுவிட்டேன். அவள் உங்களை கேவலமாக தடுத்தாள். அதனாலேயே நீங்கள் அவளை சிறைப்படுத்தி மனம் முடிக்க வேண்டும் என்று நான் சபதம் விட்டுவிட்டேன். ஆதலினாலே நீங்கள் அவளை கவர்ந்து வந்துதான் மனம் முடிக்க வேண்டும். சரி, நான் இப்பொழுதே சென்று வருகிறேன். முருகா, முருகா, இப்படி வேண்டாம், இப்படி நீங்கள் போகக்கூடாது. இந்த வயசத்தோட போனா அவள் பட்டாண்டு கால
முருகா, அவள் குறவர்களாகையினாலேயே நீங்களும் குறவராக ஒரு வேடனாக அவளுக்கு போக அப்ப நான் கொள்ள நான் அவளை விட்டேன் அப்ப பிடிக்கும் வேடன் வேடத்தை பேர உங்க விஷமாசை வில்லு அங்கத்துல அம்புஞ்சை அன்புஞ்சை ஒருவரும் சரியா இருக்கணும் சும்மாவே அப்படித்தான் இப்ப சொல்ல அப்ப ஒரிஜினல் வேடன் 22 கரெக்ட் சரி 22 கரெக்ட் வேடன் அப்ப அங்க வேடனாக முருகப்பெருமான் சொந்தம் என்ன கேட்கா தெரியுமா என்ன மானொன்று பந்தருண்டோ கொட்டி மானொன்று பந்தருண்டோ பெங்கை மதனில் பிடித்தவரனில் நின்று பெங்கை மதனில் பிடித்தவரனில் நின்று பாங்காய்க்கவன் வீசி பறவைகளை கடியும் மானொன்று பந்தருண்டோ திணைக்குளத்துக்கு ஒரு புதுசா ஒரு வீடை வந்து நிற்கிற ஆளை பார்த்தா புதுசா கிடக்குது ஆளை அந்த வாசல்லையே வச்சு அனுப்பு ஆள் பிள்ளையா கிடக்குது ஆளை அங்கேயே வச்சு அனுப்பு முருகப்பெருமான் திணைக்குளத்துக்கு உள்ளே நுழைகிறார் பள்ளிக்கு கிட்ட வார இவர் ஆளை அனுப்பு ஏன் இவர் இந்தியன் வார இவர் போச்சு போச்சு அது போறாரு மீண்டும் மீண்டும் வாராரு வள்ளி கிட்ட வந்துட்டேன் பெண்ணே நான் எதற்கு வந்தேன் தெரியுமா தேடி வந்தேனே பொன்னிமானே தேடி வந்தேனே பொன்னிமானே மோடி செய்யாதே சென்றேனே நானே தேடி வந்தேனே பொன்னிமானே குரலோடு வந்து வானோட மொழிவது தெரியலது தேடி வந்தேன் பள்ளிமானே அதுக்கு வழி என்ன பண்ணா தெரியுமா அந்த வேடனை பார்த்து பாதுகையாவே வரவேடா பாதுகையாவே வரவேடா இதுவருமே புதிகேடா அந்த முருகனுக்கு சொல்லுங்க ஆனால் அந்த முருகனும் வேடனாக வந்து அசைகிறாரு இங்க வா என்ன மான் வந்தது எதுக்கு இங்க வந்தது இங்க மானந்தம் வேட்டையாது இங்க ஒண்ணு தப்பி வராது இங்க வா ஏன் வந்தது சரி மாநில அடையாளங்களை கேட்டு வழியாக மாநில அடையாளங்களை கேட்டுட்டு உள்ளுக்கு நாங்கள் தேடி பார்த்துட்டு ஆடை அனுப்புவோம் ஆடை உள்ளுக்கு விடாது வழியதை அவன் போறாரு அவன் சுத்தி அதுலயே தான் நிற்கிறேன் வண்டியை பார்க்கிறேன் யாருன்னு சொன்ன கனி இதுதான் பெண்ணே நான் ஏன் வந்தேன் தெரியுமா மானை தேடி வந்தேன் சரி அது சரி நீ மானத்தான் தேடி வந்த என்ன என்ன சரி நீ மானத்தான் தேடி வந்த அந்த மானுக்குரிய அடையாளங்கள் ஏதாவது இருக்கிறதா ஆமா இருக்குது சொல்லுங்க காயாத கானகத்தே நின்றுலாவும் இக்காரிகை காயாத கானகத்தே நின்றுலாவும் இக்காரிகை காரிகையே காரிகையே
மேயாதமன் பொன்னேயாதமன் மேயாதமன் அது மேயாதமன் அது மேயாதமன் என்னடி இவன் மேயாதமான் என்றான் பாயாதமான் என்றான் இவர் ஆள் புள்ளியாக கிடக்கு இவற்ற கதை புள்ளியாக ஒட்டி ஒட்டி முடிக்கிறான் பண்ணும் புள்ளியாக கிடக்குது காரை புள்ளியாக கிடக்குது ஆளுங்க கதை புள்ளியாக இவர் இப்படி அப்படிதான் செய்வார் அப்பாக்களை அண்ணாக்களை கூப்பிடுவோம் கூப்பிட்டாதான் சொல்றோம் ஒரு வேடுவர் கூட்டமே வந்துட்டு இப்படி கருத்துன உடனே ஒரு வேடுவர் கூட்டமே வந்து சரி இது வா ஏன் கருத்து இதுக்கிடையே என்ன நடந்தது என்றால் வேடுவனாக இருந்த அந்த முருகப்பெருமான் வெங்கை மரமாக மாறிவிட்டார் அவன் மரமா போனேன் அப்ப வந்தவனுக்கு சரியா சரிங்க வா ஏன் கத்தி வள்ளி பயந்து போன என்ன நின்றது மரமா போட்டு இது மித்த பிரச்சனையோடய இதுக்கு என்ன சொல்லி அதை மரத்தை வெட்டிவிட்டு அது பெரிய பிரச்சனையா அப்ப வள்ளியும் பயந்து அங்கே ஆன வந்தது முடியாது சமாளிச்சு இவர் வேங்கை மரமாக மாறிவிட்டார் சரி வந்த வேடவர் கூட அப்படி எல்லாம் சுத்தி பார்த்தது இந்த யானை வந்து பெரிய லைட்டெல்லாம் போட்டு வெளியெல்லாம் உடைஞ்சு போறியா வராது சும்மா சரி வேடவர் கூட்டம் பிறகு இவர் என்ன செய்யறாருன்னா அடிக்கடி வேடனாக வந்து வண்டிக்கு வித்த காட்டி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இப்படித்தான் இவர் வேடனாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நம்பிராயுடனுடைய பரிவாரங்கள் எல்லாம் ஜனபுரத்துக்கு வருது அதுகள் விலைக்கு 1-2 பேரா அப்படி ஒரு கூட்டமா தான் வரும் வேடர் கூட்டம் தான் அப்படியே கூட்டமா தான் அப்ப இதுல கூட்டமா வரதை கண்டுட்டு அந்த முருகப்பெருமான் என்ன செய்தார் என்றால் நானும் வேடனா அதுகள் உள்ளதுக்கே வேடுவார் நானும் வேடனா கண்டனண்டா ஆதலினாலே அவரது சிவனடியார் மூட வேடமிட்டு ஆமா ஒரு நரைத்த கிழவன் தலை நரைத்து தாடி நரைத்து மீச நரைத்த கிழவனாக அங்கே வள்ளியுடைய திணைப்புறத்துக்கு வருகின்றார் அப்ப அதை பார்த்த வள்ளி பாவம் ஒரு தாத்தா வருகிறது தள்ளாடி தள்ளாடி வருகிறது கொண்டும் புரிஞ்சு கொண்டு நடக்கையாம அதை தூக்கிட்டு இழுத்தி வாங்க தாத்தா வாங்க வா இருக்கு சரி தாத்தாக்கு என்ன வேணும் என்ன கொடுப்போம் தாத்தா களைச்சு போய் வந்திருக்கேன் தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுப்போம் தண்ணி குடிக்க தாத்தா சரி தாத்தா குடிக்க தாத்தா என்ன வேணும் என்னடி தாத்தா சொல்ற பொதியாய் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் பொதியாய் உணவடிப்பாய் பொதியாய் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் பொதியாய் உணவடிப்பாய் பட்டு தேவனுக்கு சொற்றுத தலைவனுக்கு பொதியாய் உடல் மெலிந்தேன் கொஞ்சம் பொதியாய் உணவடிப்பாய் பட்டு தேவனுக்கு சொற்றுத தலைவனுக்கு பொதியாய் உடல் மெலிந்தேன் வள்ளி என்ன சொன்னா தெரியுமா தாத்தாவுக்கு என்ன சாப்பாடு என்ன இருக்கு தினக்கூட தேனும் திணை மாவும் கொஞ்சம் திரட்டி தருந்தாத்தா தேனும் திணை மாவும் கொஞ்சம் திரட்டி தருந்தாத்தா அதை சுட்டு வாதியடித்து விட்டு இங்கிருந்து செல்லலாம் தேனும் திணை மாவும் கொஞ்சம் திரட்டி தருந்தாத்தா தாத்தாவும் அதை வாங்க கை நடு சினிமா கிள்ளுற கண்ணுக்கு வாயெல்லாம் கிளட்டுறேன் அதை உண்ண முடியும் அப்ப தாத்தா பாருங்க நான் உங்களுக்கு ஊட்டி விடுகிறேன் அந்த வழி சொல்றான் சரி பின்ன தாத்தா என்ன செய்யறாண்டா அந்த தேனை கிரேமாவை ஊட்டி விடுறான் வண்டி அவன் அப்ப தாத்தா அதை வாங்கி மெல்ல மெல்ல
சாப்பிட்ட உடனே அவருக்கு தொப்பு பார்த்தோம் அவளையே பார்ப்போம் டிக்கர் எடுக்கிறது தெரியாது தண்ணி ஒண்ணு பார்த்தாங்க டிக்கர் ஐயோ தாத்தாக்கு டிக்கர் எடுத்து தண்ணி கொடுத்தாச்சு தாத்தாக்கு தாகம் தீர்ந்து போச்சு தாத்தாக்கு தாகம் தீர்ந்த உடனே பாட்டு வந்துச்சு தாகம் தீர்ந்ததடி அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே என்னை சேர்த்து அனைத்தொரு முத்தமே தந்தா சிந்தை இனிக்கு நிமித்தமே என்னை சேர்த்து அனைத்தொரு முத்தமே தந்தா சிந்தை இனிக்கு நிமித்தமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே இப்போ மோகம் பிறந்தது சொன்னமே என்னை சேர்த்து அனைத்தொரு முத்தமே என்னை சேர்த்து அனைத்தொரு முத்தமே தந்தா சிந்தை இனிக்கு நிமித்தமே பாவம் என்று கூப்பிட்டு தள்ளாத வயதுல வருகிறது பாவம் என்று கூப்பிட்டு தேனும் தினமாவும் அதுக்கு கொடுப்ப சாப்பிட்டு விக்கர் எடுத்து தண்ணியையும் குடித்து உஷார் வந்த உடனே கதையை ஆள வழியால் எனக்கும் கிழவனும் பார்க்காத வழியால் எனக்கும் வழியும் சரியான போகும் வந்து மூக்கு இழந்து முதுகிழந்து முக்குழந்து உடல் கலந்து முதுகிழமான உங்கள் முளைகட்டு போச்சு சோடா முளைகிழவா முளைகட்டு போச்சு சோடா முக்குழந்து உடம்பிலிருந்து முதுகிழமான உங்கள் முளைகட்டு போச்சு சோடா கிழவா முளைகட்டு போச்சு சோடா முக்குழந்து உடல் கலந்து முதுகிழமான உங்கள் முளைகட்டு போச்சு சோடா கிழவா முளைகட்டு போச்சு சோடா வள்ளிக்கு கோபம் வந்துட்டு இப்படியே தாடி நினைச்சு மீச நினைச்சு கண்ணாத வயதுல பக்கம் பார்த்தாலே வஞ்சி மாதிரி கிடக்கு அவருக்கு குறுக்கு மாதிரி கிடக்கு பிள்ளைக்கு குமாரி பிள்ளை ஆள முதல் வழியால் இருக்கும் வயது பார்க்காதே ஆள வழியால் இருக்கும் அவனுடன் என்ன கேட்க தெரியுமா வள்ளி என்னை கல்யாணம் செய்திருக்கிறாயா? அந்த ஆசை கல்யாணம் தாத்தா உனக்கு என்ன வித்து பிடிச்சிருக்க மீச நிறுத்து தாடி நிறுத்து தள்ளாத வயதுல இருக்கிற உனக்கு கல்யாணமா நானா போன்றேன் அதுக்கு அந்த கிழவர் என்ன சொல்றாரு தெரியுமா அவ்வாறு இப்படி கிழவர் சொல்ல வழி யோசிச்சா இவரையும் வச்சிருந்தா கூட உடனடியா அண்ணா அப்பாவை கூப்பிட்டு இவரை தூக்கி கொண்டேயாவது எங்கேயாவது இருக்கிறோம் அதுக்குடனே இந்த கிழவராக வந்தவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் வள்ளி அப்பா அண்ணாவை கூப்பிட்டியோ உனக்கு நான் யானையை கூப்பிட்டு உன்னை வேறுக்கிறேன் பிளாக்மெயில் பண்றேன் யானை என்றா வள்ளிக்கு பயம் அப்பா அண்ணா யானையை கூப்பிடுவார் அண்ணா இங்க வள்ளி யானவரம் நானா யானவரம் என்ன நீ கல்யாணம் கட்டுறன்னு சொல்லு நான் உடனடியாக யானையாக இந்த யானை யார் தெரியுமோ இந்த முருகப்பெருமானுடைய அண்ணனாகிய விநாயகர் தான் நீங்க சந்திக்கு சந்தி குந்தி இருக்கிறதான் அவரைத்தான் இந்த யானையாக அப்ப ஆதலினாலேயே வள்ளி பயந்து போய் அண்ணாவையோ அப்பாவையோ கூப்பிட்டால் உடனே இவர் சொல்லுவார் நான் யானையை யானை வந்துட்டு வள்ளி என்னை கல்யாணம் கட்டுறாயா முடியாது
நான் மணந்தால் ஒரு இளவை உள்ளவரைத்தான் மணப்பேனே தவிர இப்படி கிழவனான உண்மை நான் மணக்க மாட்டேன். அப்படியெல்லாம் நான் யானை கூப்பிடுறேன். யானை யானை வா, யானை வண்டியை துரத்து. வண்டி பயந்து போய் முருகா என்னை காப்பாற்றிக் கொள் என்று இறக்கி கண்களை மூடிக்கொண்டு முருகப்பெருமானை வேண்டுதல் செய்தார். அப்பொழுது அங்கே கிழவனாக வந்த முருகப்பெருமான் வெற்றிவேல் வடிவேலனாக வண்டியின் முன் காட்சி கொடுத்து யானையாக வந்த ஐங்கர பெருமான் நல்லாசி கூற வானவர்கள் எல்லாம் பூமலை சொல்லிய சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த யாதகே சரண்யே திரியம்பகே தேவீம் கௌரீம் நாராயணி நமஸ்துதே. திருமணம் மீது நிறைவேறியது. முருகப்பெருமான் அந்த வீரர்கள் அந்த குலாமுக்கு எல்லாம் அருளை கொடுத்து இவ்வளவு நேரமும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுங்கள். வாழியவே பல்லாண்டு காலம் கண்டமிட வளமோடு வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் கண்டமிட வளமோடு வாழியவே, எங்கள் கதைகள் வாழியவே வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் கண்டமிட வளமோடு வாழியவே, எங்கள் கதைகள் எல்லாம் வாழியவே வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே வாழியவே. வில்லிசையை வழங்கிய நாயன்மார்கட்டை சிவம் வில்லிசை குழுவினருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இசை நிகழ்ச்சிகளை www.sadish.webs.com இல் உலகம் பூராக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்ள முடியும். உங்கள் சொந்தத்தினருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும்